ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஸ்டோரி பை சுபிக்ஷா. ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய கம்ப்ளீட் ஹேர் கேர் ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னென்ன ஹேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், என்னோடய போஸ்ட்மார்ட்டம் ஹேர் லாஸ் ஜேர்னி, தைராய்டு இஷ்யூ அண்ட் நியூ ஹேரை வந்து எப்படி நான் க்ரோ பண்ணேன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் தென் ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். நம்ம எக்ஸ்டர்னலாக எவ்வளோ ஹேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் இன்டர்னலாக வந்து என்ன ஃபுட்டு சாப்பிட்றோன்றது ரொம்ப மெயின். அதை வந்து நான் ரொம்ப லேட்டாக தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ ஹேருக்கு தேவையான முக்கியமான நியூட்ரியன்ஸில் ஒன்று ப்ரோட்டீன். ஸோ இது வந்து காமனாக எல்லாரோட கிச்சனில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளான்ட் பேஸ்டு சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படின்னா பச்சைப்பயிறு தான். இதை வச்சு தான் நம்ம ஒரு ஹை ப்ரோட்டீன் தோசை பண்ண போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இது ஆந்திராவில் பெசரட்டுன்னு சொல்லுவாங்க, நம்ம பச்சைப்பயிறு தோசைன்னு சொல்லுவோம். இது முன்னாடி நாள் நைட்டே நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து மிக்சியில் அரைச்சி தோசை ஊற்ற வேண்டியது தான். இது பெருசாக ஒரு வேலையுமே கிடையாது, முன்னாடி நாள் சோக் பண்ணுறது மட்டும்தான் வேலை. எனக்கு எப்போவுமே ஹேர் வாஷ் டே அப்படின்னாவே ஒரு பெரிய கமிட்மெண்ட் மாதிரி இருக்கும். ஏதோ ரொம்ப பெரிய வேலை, ஒரு பெரிய ப்ராசஸ் அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கே ஒரு டே டெடிகேட் பண்ணிடணும் அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி தான் நான் ஆயில் அப்ளை பண்ணுவேன். பேசிக்கான கோகோனட் ஆயில் தான், செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் தான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓவர் ஆயிலிங் பண்ணவே மாட்டேன் எப்போவுமே, ஏன்னா எனக்கு டேண்ட்ரஃப் இருக்குது. ஸோ ஆயிலி ஸ்கேல்ப் இருந்தால் அது ஒரு பெஸ்ட் ப்ரீடிங் கிரவுண்ட் ஃபார் டேண்ட்ரஃப். அதனால் ஓவர் ஆயிலுக்கு எப்போவுமே நான் பண்ணவே மாட்டேன். நல்லா டீடாங்கிள் பண்ணிவிட்டு ஆயில் மசாஜ், ரொம்ப மினிமலான ஆயில் தான் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணிடுவேன். மீன்வைல் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுக்கலான்னு நினச்சேன். இது பார்த்தீங்கன்னா சிமுலேட்டட் ஹியூமன் ஹேண்ட். இது ஒரு மசாஜர், பார்க்குறதுக்கு ஒரு ஹியூமன் ஹேண்ட் மாதிரியே இருக்கும். இப்போ நான் இது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து ஒரு பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளே வந்து இதை ஹோல்ட் பண்ணி செல்ஃபாக மசாஜ் பண்ணிக்கலாம். வேறு யாரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா யூஸ்வலாக நமக்கு வந்து ஒரு டயரிங் டேக்கு அப்புறம் ஹெட்ஏக் இருக்கும், ஷோல்டர் பெயின், பேக் பெயின் இதெல்லாம் இருக்கும். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக ஒரு மசாஜ் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ப்ராடக்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வரல, நம்ம மொபைல் சார்ஜர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எவ்வளோ குட்டியான ஸ்பேஸாக இருந்தாலும் அந்த கை மாதிரி இருக்குல்ல, அது வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு மசாஜ் பண்ணுது. இப்போ நான் இதை யூஸ் பண்ணி காட்டுற பாருங்கள். ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல வேணுமோ அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பராக ஒரு ஹியூமன் ஹேண்டு நமக்கு மசாஜ் கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. நம்ம இது ஹெட் மசாஜுக்கு கூட யூஸ் பண்ணலாம், பட் நான் ஸ்கேல்ப் ஆயிலியாக இருக்குது அப்படின்றதுனால யூஸ் பண்ணல. ஷோல்டரு, பேக் ஆஃப் த நெக்கு, கை, கால் எங்கே வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ்அப்பில் காட்டுற பாருங்கள், எவ்வளோ சூப்பராக அந்த ப்ரெஷர் வந்து ஈவனாக இருக்குது. ஹேர் மாஸ்க்குக்கு பார்த்தீங்கன்னா வெந்தயம் பேக் தான் போடலான்னு நினச்சேன். ஸோ அது வந்து ப்ரீவியஸ் டேவே நைட்டு நல்லா சோக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 1 hourக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கூட கர்ட் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால. சப்போஸ் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளெயின் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நல்லா ஸ்கேல்பில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 minutes கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம்.
நான் வீட்ல இருந்தாலும் சரி, எங்கேயாவது வெளிய போனாலும் என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ரிமைன்ஸ் த சேம். எனக்கு ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாவே சிவியர் ஆக்னி இருந்திருக்கு. இப்போ ஒரு 1 இயரா தான் டச் வுட் எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கு. ஸ்கின் கேருக்கு பார்த்தீங்கன்னா, நான் மினிமலிஸ்ட்டோட நியாசினமைட் சீரம் அண்ட் விட்டமின் சி சீரம் தான் என்னோட ஏஎம் ரொட்டீன் அண்ட் பிஎம் ரொட்டீன் 2லுமே கண்டினியூஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின். ஸோ இதெல்லாம் போட்டு மாய்ஸ்சரைசர் போட்டால் ரொம்ப ஆயிலி ஆகிடும். தென் ஃபாலோட் பை சன்ஸ்க்ரீன். இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. இது என்னோட பாஸ்ட் டேனையும் ரெடியூஸ் பண்ணியிருக்கு அண்ட் ஃபர்தராக டேனிங் ஆகிறதையும் ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு வந்து ஹேரை செட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போது 90% என்னோடய ஹேர் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ என்னோடய ஹேர் சீரம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்டிங்காக இருக்கிற அகாரோவோட ஹாட் ஹேர் ப்ரஷ் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து வொர்த் த ஹைப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிக் நோ தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு நேச்சுரலாக வந்து வேவி ஹேர் வாஷ் பண்ணுற அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரிஸியாக தான் இருக்கும். பட் நெக்ஸ்ட் டே நேச்சுரலாகவே நல்லா செட் ஆகிடும். ஒரு சீரம் எதுவுமே யூஸ் பண்ணாமலே செட் ஆகிடும். பட் இது வந்து என்னோடய ஹேருக்கு வந்து சுத்தமாக செட் ஆகலை. ஏன்னா இது யூஸ் பண்ணுறப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த வேவியாக இருக்குது, டெக்ஸ்டர் நல்லா இருக்குது. பட் ஒரு ½ அன் ஹவர் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம், அதுக்கப்புறம் பேக் டு நார்மல் ஆகிடுது. இது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வேவி ஹேர் இருந்தால் கண்டிப்பாக இது ஸ்கிப் பண்ணிடுங்க தான் சொல்லுவேன். ஸோ பிரியாணிக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் போயிட்டுருக்கு. மீன்வேல் நான் என்னோட போஸ்ட்மார்ட்டம் ஹேர் லாஸ் ஜர்னி ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் எனக்கு தைராய்டு இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னு. பட் இப்போது இல்லை. எப்படி எனக்கு ஃபஸ்ட்டு தைராய்டு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, மேரேஜுக்கு முன்னாடி ரேண்டமாக வேறு டைமிங்கில் வந்து 2 பேர் என்னோட கழுத்தை பார்த்துட்டு கேட்டாங்க, உங்களுக்கு தைராய்டு இருக்கா அப்படின்ட்டு. அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. பட் அவங்க என் மேலே ரொம்ப கன்சர்ன்டாக கேட்டாங்க. நான் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அப்போவே எனக்கு இருந்திருக்கு போல், எனக்கு தெரியல. நானும் வெட்டிங் ப்ரிப்ரேஷன்ஸ் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் அதை பெருசாக கண்டுக்கவே இல்லை. தென் ஆஃப்டர் மேரேஜ், ஆஃப்டர் ப்ரெக்னென்சி, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் பிளட் டெஸ்ட் யூஸ்வலாக பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டு தான் தைராய்டு இருக்குது, T4 லெவல் கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் எவ்ரி மார்னிங். அண்ட் அடிஷ்னலாக ப்ரெக்னென்சியில் வந்து கால்சியம் டேப்லெட்டும் எடுப்போம். அதனால் என்னோடய ஹேர் வந்து ரொம்ப லாங் அண்ட் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு சொல்லலாம். ஹேர் ஃபால் வந்து எல்லாரும் மாதிரி தான் எனக்கும் வந்து ஆஃப்டர் டெலிவரி 4th மந்த் வந்து சிவியர் ஹேர் ஃபால். பட் எனக்கு அடிஷ்னலாக தைராய்டும் இருந்ததுனால என்னோட ஹேர் ஃபாலை வந்து சொல்லவே முடியாது. பார்க்குறவங்கெல்லாம் கேட்பாங்க, என்ன ரூம் ஃபுல்லாக அவனோட முடி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஹேர் ஃபால் இருந்தது. நான் ஹேர் ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்லேருந்து க்ரோ பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிற மாதிரி தான் நானும் நினச்சி ஃபுல்லாகவே ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு தைராய்டு க்யூர் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் அந்த கொரியாண்டர் சீட்ஸ் வாட்டர். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப லெவல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சம் தான் எலிவேட்டடாக இருந்தது. அண்ட் டேப்லெட்ஸும் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த கொரியாண்டர் சீட் வாட்டரும் வந்து இப்போ நான் ரெகுலராக எடுத்துகிட்ருக்கேன். அதுவும் கிராஜுவலாக வந்து அப்படியே டிக்ரீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்ருக்கேன். ஹேர்
ஃபாலை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு எல்லா ஹோம் ரெமிடிஸும் ட்ரை பண்ணிட்டேன். டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்டேயும் போய் எல்லாம் செக் பண்ணிட்டேன். பட் எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகலை. தென் யூடியூப்பில் ரேண்டமாக ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தப்போ நிறைய பேர் வந்து ஒரு ப்ராடக்ட் பற்றி ரொம்ப பாசிட்டிவாக பேசியிருந்தாங்க. சரி, இதை மட்டும் எதுக்கு விடணும் அப்படின்னு சொல்லி அதையும் அமேசான்லேருந்து வாங்கிட்டேன். வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்த ஒரு 1 வீக்லேயே, ட்ரஸ்ட் மீ, 1 வீக்லேயே வந்து ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டு. என்னோட ஹேர் ஃபால் வந்து 80% ஸ்டாப் ஆயிடுச்சு. அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா ரோஸ்மெரி லீவ்ஸ். இந்த ட்ரைடு ரோஸ்மெரி லீவ்ஸ் தான். இது அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். இதை வந்து நைட்டு ஒரு ஸ்பூன் சோக் பண்ணிவிட்டு கூடவே க்ளோவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை ஃபில்டர் பண்ணி டைரெக்டாக ஸ்கேல்பில் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா போதும். இது வீக்லி ட்வைஸ் பண்ணாவே மோர் தேன் எனஃப். ஏன்னா ஓவராக யூஸ் பண்ண வேண்டாம். ட்ரஸ்ட் மீ, இது கண்டிப்பாக உங்கள் ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.